கதை மட்டும், சின்ன கதை, ஒரு சிறிய கதை சொல்ல விரும்புறீங்க. கதை எல்லாரும் கேட்பீங்கல்ல? கதையெல்லாம் கேட்பீங்களா? ஒரு தடவை ஒருத்தர், ஒரு மனிதன் வந்து பயங்கர கரப்டட், பாத்தீங்கன்னா எல்லாம் கெட்டதும் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. சொர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணாரு, அவருடைய மத சார்பர் ஒரு குருவை பார்த்து, நான் நிறைய கேடுதல் பண்ணிருக்கேன், நிறைய பேரை ஏமாத்திருக்கேன், நிறைய பொய் சொல்லி இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கேடுதல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நல்லது யாருக்கும் பண்ணதே கிடையாது, ஆனா நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக எனக்கு ஒரு வழி காட்டுங்க. அவர் சொன்னாரு, சரிப்பா, நீ இவ்வளவு கேடுதல் பண்ணிருக்க, இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, ஒண்ணு பண்ணு, யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் 10 வருடம் அந்த காட்டுக்குள்ள தனியா இருந்து கடவுளே 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 சொல்லிட்டு ஜெபம் பண்ண, உனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஐயோ சாமி, அதெல்லாம் நம்மளால போக முடியாது, 10 வருடம் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, நான் உடனே சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு வழி கொடுங்க. சரி யோசிச்சு அப்புறம் சொன்னாரு, 10 வருடம் வேண்டாம், அதே காட்டுக்குள்ள 5 வருடம் சுத்தி நெருப்பு வச்சுட்டு நீ உட்கார்ந்துக்கோ, 5 வருஷத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுவும் முடியாதுங்க, 5 வருஷம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் அந்த நெருப்புல சுத்தி நம்மளால உட்கார முடியாது, இன்னும் சீக்கிரத்துக்கு நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு வழி கொடுங்க. சரி அப்போ ஒண்ணு பண்ணு, 2 வருடம் நீ அதே காட்டுக்குள்ள போய் முள்ளெல்லாம் நிறைய இருக்கும், அந்த முள்ளு வச்சு அது மேல நின்னு சுத்தி நெருப்பு வச்சுக்கோ, 2 வருஷத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுவும் முடியாதுங்க, என்னால 2 வருஷம்ல காத்துட்டு இருக்க முடியாது, நான் உடனே சொர்க்கத்துக்கு போனோம், அதுக்காக ஒரு வழி பண்ணுங்க. சொன்னாங்க, வேற வழியில ஒரே வழி தான்டா. என்ன? ஜெயலலிதா சொல்லிட்டு ஒரு அம்மையார் இருக்காங்க, தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்காங்க, அங்க போய் 6 மாதம் நீ இருந்துரு, நீ 6 மாதத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அவன் சொன்னா, ஐயோ அதுக்கு நான் 10 வருடம் காட்டுக்குள்ள போய் உட்காந்துருமா, அந்த 6 மாதம் தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா ஆண்டும் போது யாரால இருக்க முடியும்? கண்டிப்பா நம்மளால முடியாது சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாரு. இப்படிப்பட்டவர் 6 மாதம் தமிழகத்துல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது, அவங்களுடைய ஆட்சி இருக்கும் போது 6 மாதம் நரகத்துக்கு மேல நினைக்கிறவரை இருக்க முடியாது சொல்லும் போது, கடந்த 5 வருடம் தமிழ்நாட்டுடைய மக்கள் நிலைமை நினைச்சு பாருங்க. எல்லாரும் உருது பேசுவீங்களா? உருதுல இல்ல, அதான் சொன்னேன், உருது பேசும்போது இங்க பாதி மக்கள் ஹிந்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சிருவாங்க. So I think best is अल्लाह की करम से हम सब ये जानते हैं कि इस बार जीत सिर्फ हमारी होगी और हमारी इस जीत के जिम्मेदार आप होंगे। और मैं ये भी जानती हूं कि आप सब अल्लाह से यही दुआ मांगेंगे कि जो 16 मई को हमारे यहाँ ये इलेक्शन हो रहा है, उसमें आप सब अल्लाह के फजल से कांग्रेस को वोट देंगे और हमारे जो भाई यहाँ पर इसमें खड़े हो रहे हैं, उनको, जो मनोहर जी हैं, उनको आप सब जिताएंगे। और आप सबसे सिर्फ यही गुजारिश करूंगी कि इस मई 16 को आप वोट देने से पहले अल्लाह से ये दुआ जरूर मांगे कि इस बार जीत सिर्फ द्राविड़ मुन्नेत्र कळगम और कांग्रेस और हमारी जो ये पूरी टीम है सिर्फ उसी को हो। बस आपसे इजाजत चाहूंगी, आपकी दुआएं मेरे साथ हो, ये मैं दुआ करती हूं कि आप सब मुझे दुआएं दें और मेरे घर वालों की तरफ से आप सबको बहुत 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 ज्यादा प्यार। वणक्कम, नंद्री, जय हिंद।